வணக்கம். ஓம் நம சிவாய. ஓம் சிவாய விஷ்ணுரூபாய விஷ்ணுவே சிவரூபிணி. நமஸ்தே சிவ விஷ்ணுரூபாய நமஸ்தே சர்வரூபிணி. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ் சசிகுமாரன். இன்றைய நாளில் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு நாங்கள் பார்க்க போறோம். ஒருவருடைய ஜாதகத்துல 10ஆம் இடத்துல கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல சந்திரன் அமர்ந்துருச்சு. லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல ஒருவருக்கு அந்த ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல சந்திரன் அமர்ந்துருச்சுனாக்க தாய் மகனுக்கிடையே இந்த பிணக்குகள் வந்துடும். அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் கூடிய அந்த பிரச்சனை வந்துடும். அப்போ ஏன்னா அந்த கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல தாய் அமரும் பொழுது, அந்த தாய்க்குடைய கிரகம் சந்திரன் அமரும் பொழுது அந்த கர்ம வினைகளை அங்கு செய்து விடுகிறது. அப்ப அந்த கர்ம வினையிலிருந்து விடுபட்டு தாய்க்கும் மகனுக்கும் உள்ள பிரச்சனைகள் அகன்று அந்த மகனுக்கு ஒரு நல்வாழ்வை கிடைப்பதற்கு இந்த ஆலயம் ஒரு சிறந்த ஆலயமாக இருக்கு. அது என்ன ஆலயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க அமனேஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னாக்க பொள்ளாச்சியிலிருந்து நகமத்திலிருந்து தேவனாபாளையம் சொல்லக்கூடிய ஒரு இடத்துலதான் இந்த ஆலயம் இருக்கு. இடையில் சொந்த இயற்கையோட சூழல் கொண்ட கற்பக நதி ஓடக்கூடிய இடத்துல இந்த ஆலயம் அமைந்துள்ளது. அந்த ஆலயத்துல மும்மூர்த்திகளும் சிவன், விஷ்ணு, பிரம்மா, இந்த மும்மூர்த்திகளும் அங்கே அருள் பாலிக்கிறார்கள். அந்த ஆலயத்திற்கு நம்ம செல்லும் பொழுது அந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய அந்த கற்பக நதியினுடைய தீர்த்தத்தை தான் அபிஷேகம் செய்யறாங்க. அந்த அபிஷேகத்தை வாங்கி நாம் தெரிவித்துக் கொள்ளும் பொழுது நமக்கு அந்த கர்ம வினைகள் நீங்கி தாயுடன் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பிணக்கு நீங்கி வாழ்வில் ஒரு செழிப்பை அங்கே அது தருகிறது. அப்போ எதற்காக அந்த ஆலயத்திற்கு நம்ம செல்ல வேண்டும் என்பது ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நமக்கு தேவை. அதாவது அந்த ஆலயத்தினுடைய வரலாறு என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, அத்ரி மகரிஷியும் அனுஷ்யா தேவியும் இருக்காங்க. அப்போ அந்த அத்ரி மகரிஷி அனுஷ்யா தேவியை சோதிப்பதற்காக மும்மூர்த்திகளும் அந்த இடத்துக்கு வர்றாங்க. வரும்பொழுது அனுஷ்யா தேவியிடம் தர்மம் கேட்கிறாங்க. அப்போ அனுஷ்யா தேவி தர்மம் செய்வதற்காக அவர்களுக்கு உணவளிப்பதற்காக சொல்றாங்க. உணவை எடுத்து பரிமாறும் பொழுது அந்த இடத்துல மும்மூர்த்திகளும் அவர்களை தாங்கள் நிர்வாணமாக உணவை பரிமாறினால்தான் நாங்கள் உண்போம் என்று சொல்றாங்க. அப்போ அனுஷ்யா தேவி கத்துக்கரசியான அனுஷ்யா தேவி தன் கணவருக்கு பாத பூஜை செய்த அந்த நீரை எடுத்து தன்னுடைய கணவரின் அருளாசியோடு வந்திருப்பது யார் என்று தெரிந்து கொண்டு அந்த புனித நீரை எடுத்து அந்த மும்மூர்த்திகளுக்கு அளிக்கிறாங்க. அந்த மும்மூர்த்திகளும் குழந்தைகளாக அந்த இடத்துல மாறுறாங்க. அப்போ அனுஷ்யா தேவி அந்த குழந்தைகளுக்கு தான் கொண்டு வந்திருக்கக்கூடிய உணவை அந்த குழந்தைகளுக்கு பரிமாறுறாங்க. அப்போ பரிமாறும் பொழுது தெய்வங்கள் தோன்றி அனுஷ்யா தேவிக்கு
ஆசி வழங்குறாங்க. அப்போ அனுஷா தேவி அப்ப கேட்கிறாங்க, இந்த மும்மூர்த்திகளும் எனக்கு குழந்தையாக வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தெய்வங்கள் அருள் பாலிக்கிறார்கள். அப்போ அந்த அனுஷா தேவி அந்த குழந்தையை மடி மீது வைத்திருக்கக்கூடிய அந்த அம்பாளுடைய சிலை வடிவம் அங்கே இருக்கு. அந்த அம்பாளை நாம வணங்கும் போது அங்கே நமக்கு தாய் மகன் இருவருக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை நீங்கும். அப்போ ஒவ்வொரு ஆலயங்களும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாகத்தான் இருக்கு. ஒருவருக்கு இந்த பிரச்சனை இருக்குமேயானால் அவருடைய ஜாதகத்துல அந்த கர்ம வினைக்கு ஏற்ப அந்த பரிகாரத்தை தேவைப்படும் பட்சத்துல நாம அந்த ஆலயமாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஆலயமாக அந்த இடத்திற்கு சென்று அந்த பரிகாரத்தை நாம செய்யும் பொழுது நமக்கு அந்த கர்ம வினைக்கு ஏற்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். அப்போ அந்த கர்ம வினைகள் நீங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க, தாய் மகனுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை உள்ளவர்கள் இந்த ஆலயத்திற்கு சென்று வணங்கும் பொழுது மும்மூர்த்திகளையும் வணங்கி அத்ரி மகரிஷியையும் அனுஷியா தேவியும் வணங்கி அங்கே இருக்கக்கூடிய வில்வ மரம், தனவிருட்சமாக வில்வ மரம் இருக்கிறது, அந்த வில்வ மரத்தையும் வணங்கி அங்கே கோவிலுக்கு முன்பாக செல்லக்கூடிய கற்பக நதி, அந்த நதியினுடைய தீர்த்தத்தை நாம் தெரிந்து கொண்டதுமையானால் நமக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை நீங்குது. அப்போ ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளுக்கும் நாம தான தர்மங்கள் மூலமாகவும் ஆலயங்கள் மூலமாகவும் பரிகாரங்கள் உள்ளது. அப்போ நம்ம தேவைப்படும் பட்சத்துல நம்ம ஆலயங்களுக்கு சென்று நம்ம வணங்கலாம். பொதுவா இந்த ஆலயம் மிகவும் பழமை வாய்ந்த ஒரு ஆலயம், 3000 வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு ஆலயம். நவன் அவர்களால கட்டப்பட்ட ஆலயம் என்பது வரலாறு. இந்த ஆலயத்துல மும்மூர்த்திகளையும் ஈஸ்வரனாக பிரதிஷ்டை செய்திருக்காங்க. அந்த மும்மூர்த்திகளையும் வணங்கி அத்தை மகரிஷி அனுஷியா தேவியையும் வணங்கி வாராகி அம்மன் பிரதானமாக இருக்கிறாங்க, அவங்களையும் நம்ம வணங்கி வரும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி மனதிற்கு ஒரு நிம்மதி நமக்கு ஏற்படுது. அப்போ ஜாதகத்துல ஒருவருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் இந்த ஆலயத்திற்கு நாம் சென்று வழிபடும் போது அந்த பிரச்சனை முற்றிலுமாக நீங்குது அப்படிங்கிறது அனுபவ ரீதியாக பார்த்த ஒரு விஷயம். இந்த ஆலயத்திற்கு செல்ல வேண்டுமேயானால் பொள்ளாச்சியிலிருந்து நெகம்பத்திலிருந்து தேவனாம்பாளையம் சொல்லக்கூடிய அந்த ஊருக்கு போனாக்க அந்த ஆலயம் அம்மனீஸ்வரர் ஆலயம் அங்கே இருக்கிறது. இந்த ஆலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடும் பொழுது இந்த பிரச்சனைகள் நாம முற்றிலுமாக விடுபடுறோம். இது போன்ற ஆலயம் பாத்தீங்கன்னாக்க அமனலிங்கேஸ்வரர் ஆலயம் சொல்லி விடுதலைப்பேட்டையில் இருக்கு. அந்த ஆலயத்திற்கும் அமனீஸ்வரர் ஆலயத்திற்கும் எண்ணையும் போட்டு குழப்பதில்லை, கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இது அமனீஸ்வரர் ஆலயம், இது அமனலிங்கேஸ்வரர் ஆலயம். அப்போ அமனீஸ்வரர் ஆலயத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு, இதற்கு ஒரு தீர்வும் கிடைக்குது. தாய் மகனுக்கு இடையேயான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆலயமாக அந்த ஆலயம் இருக்கிறது. அப்போ இறைவனால் மட்டும்தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். தாய் மகனுக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னாக்க இறைவனால் மட்டுமே உண்டு. ஏனென்றால் தாய் தந்தையர் தெய்வம், கண்கண்ட தெய்வமாக தாய் தந்தையர் இருக்கிறாங்க.
அதற்கு அடுத்தாற் போல மாதா பிதா குரு தெய்வம். குரு இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் தெய்வம். அப்போ தெய்வத்திலேயே பிரச்சனை, தாயிடமே பிரச்சனை போது நம்ம என்ன பண்ண முடியும்? அதற்கு இருக்கார் போல் இருக்கக்கூடிய குருவை நாடி அந்த கர்மா விலைகளை நாம் தீர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் ஆலயமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல நம்ம சென்று வழிபட்டு அந்த பிரச்சனையை நம்ம தீர்த்துக்கணும். தான தர்மங்களால நம் தாயினுடைய வயதை ஒத்து இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு நாம் தர்மங்களை செய்வோமையானால், ஒரு சேலை எடுத்து ஒரு நல்ல நாட்கள் வரும்போது ஒரு சேலை, சாப்பாடு, இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் பொழுது கூட அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. ஆனால் இந்த ஆலயத்திற்கு இது ஒரு பிரதானமான ஆலயமாக இருக்கு. அப்போ நம்ம தான தர்மங்கள் செய்தாலும் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். அதுபோன்று இந்த ஆலயத்திற்கு நாம் ஒரு முறை சென்று வழிபட்டாலும் இந்த பிரச்சனையிலிருந்து முற்றிலுமாக நாம் விடுபடலாம். இந்த மாதிரியான பரிகாரங்களுக்கு இப்படிப்பட்ட ஆலயங்கள் இருக்கு. இந்த ஆலயம் எப்ப வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் போய் தரிசனம் செய்யலாம். எழில் சூழ்ந்த அமைதியான, மனதிற்கு நிம்மதி தரக்கூடிய, கூட்டமே இல்லாத கிராமத்தில் இருக்கக்கூடிய வாகன சத்தமோ வண்டி வாகனங்களுடைய சத்தமோ இல்லாமல் இருக்கக்கூடிய, மனதிற்கு நிம்மதி தரக்கூடிய ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் இருக்கிறது. இந்த ஆலயத்துல செவ்வாய் தோஷம், ராகுகேது தோஷம் போன்ற விஷயங்களுக்கு இந்த ஆலயத்துல பரிகாரமா சொல்லப்பட்டிருக்கு. பரிகாரமாக அங்கே செய்து கொடுக்குறாங்க. அதையும் கூட நாம ராகுகேது தோஷம் இருந்தா கூட யாகம் வளர்த்து அந்த யாகத்துல ராகுகேது தோஷத்துக்கு பரிகாரமாக செய்கிறாங்க. செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரமாக அந்த ஆலயத்தை செய்து கொடுக்கிறார்கள். அப்படி பழமை வாய்ந்த ஆலயங்களுக்கு சென்று நம்ம வணங்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய இறைவன் அருள் பாலித்து நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கி தந்தார். இந்த ஆலயத்திற்கு சித்தர்கள், முனிவர்கள் வணங்குறதாக ஐதீகம். தினமும் இறைவனை வழிபட்டு செல்வதாக ஐதீகமும் இருக்கு. இந்த மாதிரி ஆலயங்களை நம்ம தேடி சென்று வழிபடும் பொழுது நமக்கு பிரச்சனைகள் இல்லாதமாக முற்றிலுமாக விடுபடும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த விஷயத்த நம்ம எதுக்கு செய்யறது தான் நம்ம முக்கியம். ஜோதிடத்துல நமக்கு கர்மஸ்தானத்துல சந்திரன் அமரும் பொழுது நிச்சயமாக கர்ம வினைகளை நமக்கு ஏற்படுத்தும். அந்த கர்ம வினைகளை ஏற்படுத்தும் பொழுது நாம் அதிலிருந்து விடுபடுவதற்கு இப்படிப்பட்ட ஆலயங்களில் நாம் வழிபாடு செய்யும் பொழுது அந்த விஷயங்கள் நம்ம தினமாக விடுபட்டு நல்ல நிலைமைக்கு வருவதற்கு இறைவன் காண்பித்த ஒரு வழிதான் இந்த ஆலய வழிபாடு. அப்போ இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபடுங்க. உங்களுடைய கர்ம வினைகள் நீங்கி நீங்களும் இதுபோன்று ஒரு நல்ல வாழ்க்கை வாழ எல்லாம் உள்ள பெருமான் ஈசனை இந்த தீப திருநாளன்று வணங்கி வாழ்க வளத்துடன். நன்றி, வணக்கம்.